Yes. What's next? On the folder structure. Okay? No. வீட்ல direct முடிச்சிருக்கோம்ல. Next வந்து reinforcement learning. Arms and sampling after confidence bro. ஓகே, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பத்தி நம்ம நேற்று சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம் நினைக்கிறேன் இல்லையா? ஓகே, ஜஸ்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஓப்பன் பண்ணுங்க, கோட் ஓப்பன் பண்ணுங்க. அப்பர் கான்ஃபரன்ஸ் சென்டர். ஸ்கிரீன் ஷேர் இங்கே ஸ்கிரீன் ஷேர் ஆகுது. ப்ளீஸ். என்னாச்சு? டேட்டா செட்டா சார்? ஜஸ்ட் அப்போ டேட்டா செட் பாருங்க. ஆட் சிடிஆர் ஆப்டிமைசேஷன் சிஎஸ்வி ஃபைல் இருக்கும், இருக்காதுல்ல? பார்க்குறேன். ஓகே, பைத்தனுக்குள்ள போ, பைத்தனுக்குள்ள போ. பைத்தன் கீழே கீழே. அந்த போட்டுக்குள்ள. ஓகே, ஸோ this is coming under which algorithm we have seen? I mean, we are
So this is okay. இப்போ ஜஸ்ட் ஒரு நேத்து பார்த்த அந்த ஐ மீன் அதோட அந்த அல்காரிதமோட இந்த ரீஇன்போர்ஸ்மெண்ட்டோட ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வச்சுக்கிட்டு இந்த கோடு பார்த்தா புரியுதான்னு முதல்ல செக் பண்ணுங்க. I just wanted to want you to understand whether you will be able to I mean um, make some kind of understanding, and then we need to explore the what is UCB, what are the other methods that are in reinforcement. Let's see. Take your time, but கொஞ்சமா, I mean this is you are getting some practice how you need to understand a code and how you have to approach any algorithm from a common man's perspective, from a machine learning perspective, and அது ரெண்டையும் தாண்டி அதுக்கப்புறம் இன்னும் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ். இது எப்படி சின்ன கோடு தான், பட் ஸ்டில் நம்ம பார்த்த நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா, ஹவு வி ஆர் breaking up each and every element, I mean how much time will be taking to understand each and every sections. அதெல்லாம் மனசுல வச்சுட்டு ஜஸ்ட் டேக் யுவர் டைம், ஒரு 2 minutes கூட எடுத்துக்கோங்க. இந்த கோடு புரியுதான்னு முதல்ல, இல்லை புரிஞ்சிக்கிறதுக்கு வேற என்னென்னலாம் எலிமெண்ட் நம்மளோட ஸ்டைல் இப்போ தெரியும். இப்போ ஹவ் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நீங்களே கொஞ்சம் கொஞ்சமா, இப்போ நான் ஓரளவுக்கு நல்ல ப்ராக்டிஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எப்படி பிரேக்கப் பண்றோம் ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும், அந்த பிரேக் டவுன்ல என்னென்னலாம் விஷயம் வி ஆர் கோயிங் டு லேர்ன். அப்போ யூ ஜஸ்ட் உங்களுக்கு அந்த கான்செப்டும் தெரியும், கான்டெக்ட்டும் தெரியும். ஜஸ்ட் லெட் மீ நோ, ஆர் யூ ஜஸ்ட் டீச் மீ, ட்ரை டு டீச் மீ. ஒரு ப்ராக்டிஸ் தான், வேற ஒன்று. கேக்குதா? கேக்குது சார், கேக்குது. ஓகே ஓகே, ரைட். Take your time and then let me know what you guys are thinking.
Okay. Any information? இந்த டேட்டா செட் வந்து டேட்டா செட் எப்படி இருக்குன்னா லைக் ஆட்ரிபியூட்ஸ் வந்து ஆட் ஒன் ஆட் டூ அதுல இருந்து ஆட் டென் வரைக்கும் இருக்குது. கேட்கல ஓப்பன் சார். பண்ணுங்க. கேக்குது கேக்குது. ஓப்பன் பண்ணுங்க. டேட்டா செட் ஓப்பன் பண்ணுங்க. ஆட் ஒன் ஆட் டூ ஆட் ஃபைவ் ஆட் செவன் அந்த மாதிரி இருக்குது. அப்போ சரி. இதோட கோல் என்னன்னா அந்த ஆட்ஸ் வந்து ஆப்டிமைஸ் பண்றது தான் அதோட கோல். ஸோ அந்த ம் ஒன்னுன்றது அந்த ஆடை கிளிக் பண்ணிருக்காங்களா இல்லையா, ம் ஜீரோன்றது வந்து கிளிக் பண்ணல அப்படின்றது என்னோட நான் ம். பார்த்த வரைக்கும் அதான் எனக்கு புரியுது ஆக்சுவலா. சரி ஒன்றுன்றது அந்த சரி. ஆடை கிளிக் பண்ணிருக்காங்க, ஜீரோன்றது அவங்க கிளிக் பண்ணல ஆக்சுவலா. அதே ம் மாதிரி ஒவ்வொரு யூசர் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு ரோவும் ஒரு ஒரு யூசர். இப்போ ஃபர்ஸ்ட் யூசர் செகண்ட் யூசர் தேர்ட் யூசர் அந்த மாதிரி ஒரு ஒரு யூசர் வந்து இந்த ஆட் கிளிக் பண்ணிருக்காங்க, இந்த ஆட் கிளிக் பண்ணல அப்படின்றத ம். மீன் பண்ணுது. ஓகே. கோடில் வந்து ம், இருக்காங்க, அவ்வளோ ஒன்றும் தெளிவாக தெரியல ஆக்சுவலா. தெரியலனா நம்ம என்ன பண்ணணும்? சொல்லுங்க. இல்ல, திருத்தி. ஃபர்ஸ்ட் வில் ஜஸ்ட் ட்ரை டு evaluate for ourselves. ஓகே, அதுக்கப்புறம் இல்லைன்னா we have so many options. பட் அதையும் நம்ம டபுள் செக் பண்ணணும். தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி இல்லையா? Okay, இந்த கோடு என்ன பண்ணுது? ஐ மீன் இட் இஸ் கெட்டிங் கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் when you ரிவார்ட். import math application, அந்த லைப்ரரியில் ஒர்க் பண்றாங்க. ஜஸ்ட் காப்பி திஸ், காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் கம் டு chat gpt. ஸோ அந்த ரிவார்ட்லாம் என்ன மாதிரியான ஃபங்க்ஷன் இருக்குது? ஈச் லைன் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி ஜஸ்ட் ஆஸ்க் யூ த ப்ராம்ப்ட்.
புரிஞ்சுதா? சரி. ம் சொல்லுங்க. இது என்னன்றது வந்து நம்பர் ஆஃப் ரவுண்ட், அதாவது ஐட்ரேஷன் எவ்வளோ ஆகுதுன்றது. ஓகே. டிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் ஆட்ஸ், 10 ம் ஆட் இருக்கு, அதை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஓகே. வந்து எந்த ஆட் வந்து இப்போ 10 ஆட்ல வந்து எந்த ஆட் வந்து இது பண்ணியிருக்கான், செலக்ட் ஆயிருக்கு அப்படின்றது வந்து ஒரு லிஸ்ட்ல இது பண்ணிருக்கோம். சரி. இது வந்து நம்பர் ஆஃப் செலக்ஷன் வந்து எத்தனை தடவை வந்து கவுண்ட், எத்தனை தடவை ம் வந்து செலக்ட் ஆயிருக்கு. ம் இது டோட்டல் ரிவார்ட்ஸ் அக்குமுலேட் ஃபார் ஈச் ஏர்னா எப்படி இருக்கு? ஓகே. சம் ஆஃப் ரிவார்ட்ஸ் அதை பார்ப்போம். அங்க ஒரு கேள்வி ஆ, இருக்கு இல்லையா உங்களுக்கு? ஆமா. அந்த ரிவார்ட்ஸ்னா எப்படி கணக்கு எடுத்துக்கு? ஐ இந்த மீன் ஹவு இட் சம் இஸ் ஆஃப் ரிவார்ட், டோட்டல் ரிவார்டு, ம் ஓவரால். ம் ம் தென் வந்து ஃபுல்லா ரேஞ்ச் எவ்வளோ இருக்கோ அதை வரையும் ஐட்ரேட் பண்றோம். ம் பண்ணிட்டு அதாவது அது இப்போ எந்த இதுவோ அதோட இண்டெக்ஸ் வேல்யூ ஆடும்போது மேக்ஸிமம் அப்பர் பவுண்டு. அடுத்து வந்து இது கண்டுபிடிக்கிறோம், மேக்ஸிமம் அப்பர் ம் பவுண்டு எவ்வளோ ம் இருக்கு, ம் ம் அப்பர் ஸோ கான்ஃபிடன்ஸ் ரேஞ்சில். ஓகே ஓகே. ம் ஃபார்முலா இருக்கு, ம் ஃபார்முலாஸ் போடுறாங்க. போட்டுட்டு இந்த ரேஞ்ச்குள்ளே இருந்துச்சுன்னா பிரிண்ட் பண்றாங்க. இல்லை வந்து வெரி ஹை வேல்யூ ஃபார் ஆட்ஸ் நாட் ஸ்டார்டட் இந்த ரேஞ்ச் மேலே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகே. தென் வந்து இஃப் அப்பர் பவுண்ட் கேட்டது, அதாவது கரண்ட் ஏரோட யூசிபி வந்து ம் மேக்ஸிமம், கரண்ட் மேக்ஸிமமோட கிரேட்டரா இருக்கான்னு பார்க்குறேன். இஃப் ஸோ இது அப்டேட் ஹேவ் டு கரண்ட் ஏர்ஸ் இண்டெக்ஸ் ஆஃப் திஸ். அது அப்படி கிரேட்டரா இருந்துச்சுன்னா ஆட் வந்து கரண்ட் ஏர் இண்டெக்ஸ் வந்து அப்டேட் பண்ணிடுது. அந்த ம் அப்டேட்ஸ் மேக்ஸ் அப்பர் பவுண்ட். ம் தென் எந்த ஆட் சூஸ் பண்ணியிருக்கோமோ அதை ஆட் செலக்டர்ல வந்து அப்பன் பண்ணிடுறோம். பண்ணிட்டு எத்தனை தடவை செலக்ட் பண்றோமோ அத்தனை தடவை இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கு சார். இது வந்து இது மட்டும் சம் ஆஃப் ரிவார்ட், டோட்டல் ரிவார்ட். ம் ஓகே. அப்புறம் இவ்வளோதானா? அவ்வளோதான் சார். கோ டு ஓகே ஃபைன். இப்போ ஜஸ்ட் ஓப்பன் த டேப். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் இன் மீடியம், மீடியம் reinforcement learning and machine learning in medium. Okay. Understanding. அது okay. Okay. கீழே வாங்க. வேற மாதிரி டெப்தா போறாங்கன்னா எல்லா ப்ராசஸஸ் கீழே. Understanding terms, popular model, dynamic, inclusion. இல்ல வேற வேற டாக்குமெண்ட். Okay. So this define. Okay. Fine. இப்போ இதுல யூசிபி மெத்தட் இருக்கும். கீழே வாங்க. இந்த மெத்தட்ல அப்பர் கான்ஃபிடன்ஸ், static versus
Okay. Okay. First, we will see from the basics. அதுக்கப்புறம் நம்ம யூசிபிக்கு தனியாக டாக்குமெண்ட் போகலாம். ஓகே. ஈவன் இது இந்த டேப் அப்படியே இருக்கட்டும். ஓப்பன் தி நெக்ஸ்ட் டேப், ஓப்பன் தி அதர் டேப் அண்ட் சர்ச் ஃபார் யூசிபி of upper conference bound in reinforcement learning. Okay. Yes, learning in video. Yes. Okay. Okay. இப்போ ரெண்டு விஷயம் ரைட். இப்போ நமக்கு ஓரளவுக்கு சின்ன ஐ மீன் நம்ம என்ன பார்க்குறோமோ அந்த அந்த விஷயம் இருக்கு. இப்போ நம்ம கோடு இருக்கு. ஸோ லெட் அஸ் ட்ரை டு பிரேக் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் ஆல்சோ வி நீட் டு பிரேக் டவுன் எனி திங். இப்போ நம்ம அந்த கோடில் இப்போ உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி இருக்கு? சி ஐ வாண்ட் யூ டு மேக் மோர் ப்ரெசன்டபிள். அதனால தான் இந்த மாதிரி சான்ஸ் உங்களுக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. இஃப் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் ஆர் சம்திங், அவங்க பட் டீச் பண்ணுவாங்க, அவ்வளோதான், கிளம்பிடுவாங்க. அண்ட் you won't get any kind of a chance that you have to speak or you have to present, you have to give out your thought process. அதை வர வைக்கிறது தான் என்னோட இது. அதே மாதிரி லேர்னிங் அப்படிங்கிறது டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங். அது ஐ மீன் உங்களை பொறுத்த வரைக்கும் அது இல்லை. I'm just telling in a common scenario. I wanted to be a mentor. Mentor அப்படிங்கிறவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை முதல்ல இப்போ ஒரு அல்காரிதம் இருக்குன்னா அதை ரன் பண்ணுறதுக்கான அந்த பேசிக் ரெக்குவயர்மெண்ட்டும் அதுக்கான ஓரளவுக்கு அந்த லேர்னிங் மெத்தடாலஜி நான் உங்களுக்கு ஜஸ்ட் இன்ஜெக்டட் ஓரளவுக்கு ரைட். அது எப்படி படிக்கணும், எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு அல்காரிதம்லையும் நம்ம இது பண்ணுறோம். இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போகணும்னா யூ ஹாவ் டு go each and every step of the code or the theoretical knowledge போயிட்டு try to understand and visualize first of all. ஏன் அப்படின்னா எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு டெவலப்பராக உள்ளே போகிறீங்க, மிஷின் லேர்னிங் டெவலப்பராக உள்ளே போகும்போது நீங்கள் ஒரு கோடு அடிக்கிறீங்க, கோட் பண்ணுறீங்க அப்படின்னா வேற ஒரு ப்ரோக்ராமர் வந்து அந்த கோடை பார்த்து யாரும் டீபக் பண்ணுறதோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். டெவலப்பரோட ஒரு பெரிய ட்ராபேக் அது. ஏன் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரியே ஐ மீன் கிருத்திக் நினைக்கிற மாதிரியே சல்மான் நினைக்க முடியாது, சல்மான் நினைக்கிற மாதிரி கிருத்திக் நினைக்க முடியாது, அண்ட் ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த். ஓகே. அதனால தான் ப்ரோக்ராமிங்கில் நிறைய ஹெல்ப் எப்படி கிடைக்கும்னா ஜஸ்ட் தே கிவன் அன் ஆப்ஷன். அதை பண்ண முடியாது. ஐ மீன் ப்ராக்டிக்கலாக அதுக்கான எந்த ஒரு பாசிபிலிட்டியுமே கிடையாது. நீங்கள் எப்படி நினச்சி நீங்கள் கோட் எழுதுறீங்களோ அதே மாதிரி நினச்சி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராலையும் முடியாது. அதுக்கு நீங்கள் மட்டும்தான் அதை பண்ண முடியும். அப்போ அந்த ப்ராக்டிஸ் எப்படி வரும், அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னா இப்போ நமக்கு இப்போ உங்கள் முன்னாடி எக்கச்சக்கமான ஒரு ஐ மீன் திஸ் இஸ் கிரேட்டஸ்ட் டைம். எப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹெல்ப்லாம் நாங்கள் படிக்கிற காலத்துலாம் எதுவுமே கிடையாது. ஸோ வி வில் பிஹைண்ட் தி மென்டார்ஸ், பிஹைண்ட் யாராவது பண்ண மாட்டாங்களா, சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களா, நிறைய இருந்துச்சு. பட் இப்போலாம் அப்படி இல்லை. அதனால தான் அந்த மாதிரி ஒரு டிபெண்டன்சியை வளர்க்காம ஐ வாண்ட் யூ டு பி மோர் இண்டிபெண்ட். முதல்ல உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஏதாவது கேள்வி இருக்கான்னு அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த கேள்வியையும் கேட்கறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு, நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. எல்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு கேட்கறதுக்கு அந்த மென்டார் தேவைப்படுவாங்க. ஓகே. why I am saying this is how we have to practice. ஏன்னா நீங்க இப்போ ப்ராடக்ட்லாம் பண்ண போகிறோம், பண்ணும்போது வேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் கம்ஸ் இன்டு யூ ஆர் மை எக்ஸ்பீரியன்ஸ் கம்ஸ் இன்டு அ பிளே ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. எங்கேயாவது இடத்துல ஸ்டக் ஆகிட்டீங்க, அதை எப்படி ப்ரொசீட் பண்ணுறது தெரியல, மேபி ஹவு டு ரெக்டிஃபை இட். அந்த டீபக்கிங் ப்ராசஸை எப்படிலாம் நீங்கள் ஒரு ப்ராசஸை எப்படி வைக்கிறீங்கன்றதை பொறுத்து. ஒரு ஓகே நீங்கள் இந்த ப்ராடக்ட்டோ இல்லை மினி ப்ராஜெக்டோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா
நீங்க ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க. ஓகே, பட் அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதை நீங்க போய் ஒரு ப்ரோஆக்டிவா நீங்க போய் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கொடுத்துருக்குறோமா, இப்போ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுக்குன்னு ஒரு பிளான் இருக்கணும். அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறோம். எடுத்த உடனே கோடு எழுத ஆரம்பிச்சிடக்கூடாது. அது யார வேணாலும் பண்ண முடியும். ஆனா நடுவில் எங்கேயாவது ஸ்டக் ஆயிட்டீங்கன்னா அதை யூ நெவர் ஹாவ் எனி கைண்ட் ஆஃப் நீ எங்க ஸ்டக் ஆறீங்க எதுவுமே தெரியாது. திடீர்னு ஏதோ சாதாரண விஷயமா இருக்கும், அது வேற ஏதோ யாரும் காமிக்கும். தெரியல, நம்மளால அந்த அளவுக்கு டீபக் பண்ண முடியாது. சில சமயம் நீங்க இந்த கோடை நீங்க டீபக் பண்ணும்போது எல்எல்எம் யூஸ் பண்ணி டீபக் பண்ணாலும் அது கரெக்டான விஷயத்துக்கு வருமானது தெரியாது. அப்போ யூ ஷுட் ஹாவ் அ ப்ராப்பர் பிளான் இன் பிளேஸ். ஒரு விஷயத்த ஒரு ப்ராடக்டோ இல்லை ப்ராஜெக்டோ பண்ண போறோம் அப்படின்னா ஹவ் யூ ஆர் கோயிங் டு ஸ்ட்ராட்டஜைஸ், ஃபர்ஸ்ட் அது வேணும். அதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ளோ, அந்த ஃப்ளோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்க வந்து முடிவு பண்ணலாம். மூணாவது, ஒவ்வொரு ஒர்க் ஃப்ளோவும் நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்றீங்களா. நாலாவது தான் நீங்க அந்த 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 பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு எந்தெந்த மாடியூல்லாம் வைக்க போறீங்க, அந்த மாடியூலுக்கு என்னென்ன டேட்டா செட்லாம் தேவைப்படுது, இல்லை டேட்டா செட் இல்லாமல் ஹவ் யூ ஆர் கோயிங் டு டூ தி மேக்ரோ ஆர் வாட் எவர் இட் இஸ், அதை எப்படிலாம் பண்ண போறீங்க. அப்போ டேட்டா செட் வரும்போது எப்படி டெஸ்ட் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் தான் அது ஒரு விஷயமா ஒரு ப்ராஜெக்டாவோ இல்லை ப்ராடக்டாவோ வரும். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். இந்த அப்ரோச் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் நீங்க முடிக்க போறீங்க இல்லையா, இந்த நெக்ஸ்ட் இயர்ல உங்களோட கோர்ஸ் முடிக்க போகுது. இந்த அப்ரோச் நீங்க ஸ்லோவா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. உங்களோட லைஃப்ல ஒவ்வொரு இதுலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா யூ வில் பி இண்டஸ்ட்ரி ரெடி பர்சன். உங்களுக்கு தனியா ஒரு ட்ரைனிங் தேவைப்படாது. நீங்க எங்க போனாலும் யூ வில் கிவன் தி ஒர்க் சினாரியோ ரெக்குயர்மெண்ட் வந்ததுன்னு நீங்க பாட்டு உங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகே, திஸ் இஸ் ஹவு யூ ஹாவ் டு லேர்ன் அண்ட் திஸ் இஸ் த ப்ராசஸ் ஈச் இண்டஸ்ட்ரி வாண்ட்ஸ் யூ டு லேர்ன். ஓகே, இப்போ நம்மளோட பிளான் படி இப்போ இதுதான் நீங்க முதல் வேலை. ஓகே, இந்த கோடு புரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ணோம். யூ ஹவ் ட்ரைட் யுவர் பெஸ்ட். அப்போ நடுவில் ஒரு யூசிபியோட அந்த விஷயம், ஐ மீன் ரிவார்ட்ஸ் எங்க இருக்கு, அதோட இது அங்கே ஒரு ஸ்டக் ஆயிடுச்சு சீக்கிரம் இல்லையா. நவ் ஐ வாண்ட் யூ டு டேக் அ லுக் அட் திஸ் டாக்குமெண்ட் அண்ட் லெட் மீ நோ வாட் தே ஆர் டிஸ்கஸிங். சும்மா ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் ஐ வில் ஜஸ்ட் ஜம்ப் பண்ணுங்க. நீங்க ரீட் பண்ணுங்க சத்தமா. தட் இஸ் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் கோ ஹெட். Reinforcement is important terms of protection agents to achieve the highest total reward by performing action. அதாவது ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்றது மூலமா ஹையஸ்ட் ரிவார்டு வந்து கலெக்ட் பண்ண பார்க்குறது ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். I will focus on the reinforcement learning of Townsend sampling and upper confidence problem. The static problem is a decision problem which multiple options. Each option offers reward with the given probability distribution. Probability distribution வச்சு ஒரு ஆப்ஷன் வந்து ரிவார்ட் பண்றாங்க stochastic bandit problemல. Then the Townsend sampling is that learning strategy used to solve this problem. The stochastic bandit problem வந்து solve பண்ற யூஸ் பண்ற strategy வந்து Townsend sampling. This paper will discuss Townsend sampling in detail, explaining its theoretical foundation and focusing on practical application. Upper confidence bound is a learning strategy for solving the stochastic bandit problem, a multi-option decision problem. Upper UCBM use பண்ணி the stochastic bandit problem solve பண்ண strategy. This strategy is designed both to explore options that have not yet been explored and exploit the best option based on existing knowledge. In this paper, we will cover the basic concept of UCP algorithm and explain in detail how it works. This paper aims to provide a broad overview of reinforcement learning from the basic concept to advanced application and future perspectives.
ஓகே, இது வரைக்கும் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? ஸோ வாட் தே ஆர் கோயிங் டு டூ வித் யூசிபி அண்ட் தாம்சன், ரைட்? புரியுது. ஓகே ஓகே, ரைட், கீழே வாங்க. பேசிக் கான்செப்ட். Reinforcement learning is fundamentally based on the concept of Markov decision process. MDP is a mathematical model in which certain states of an environment, the action and the actions an agent can take and the reward that follow each action are determined. அதாவது இந்த எம்டிபி மார்க்கவ் டெசிஷன் ப்ராசஸ் வந்து மேத்தமெட்டிக்கல் ப்ராசஸ். இதில் அதாவது ஏஜென்ட் பண்ணுற ஆக்ஷன் வந்து ஒரு ஆக்ஷனுக்கு வந்து ரிவார்ட்ஸ் வந்து டிவைன் பண்ணுறாங்க. The Bellman equation from the basis of MDP and show how to calculate the optimal policies and values. Optimal policies and values calculate பண்ணுறது Bellman equation யூஸ் பண்ணுறாங்க MDP-ல. Thomson sampling addresses the stochastic bandit problem using Bayesian statistical method. Thomson sampling வந்து Bayesian statistical method யூஸ் பண்ணி அட்ரஸ் பண்றாங்க. The Bayesian model is constructed that uncertainty estimate the true reward distribution of each bandit arm. At each step, the agent select the bandit based on the current estimate. So bandit என்ன சார்? ஓகே, ஸோ ஓகே, உங்களுக்கு ஒரு ஸ்டக் ஆயிட்டீங்க. இப்போ நான் இல்லைன்னு வச்சுங்களேன், எப்படி இதை சால்வ் பண்ணுங்க? இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, அதை நீங்க ரொம்ப கிளாரிட்டியா கேட்கணும். யூ ஷுட் ஹாவ் பேண்டிட் மீனிங் இன், அது கரெக்டா கேளுங்க. இல்லை, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்லயே அது வந்து எதுல வருது, எந்த மெத்தட்ல வருது? சிபி இன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். வாட் இஸ் அதை எடுத்துக்கோங்க, மீனிங் அது. ஓகே, இன்னும் அந்த வார்த்தைக்கோ இல்லை அந்த விஷயத்துக்கோ ஒரு கிளாரிட்டி இல்லை. ஜஸ்ட் கோ ஹெட். மல்டி ஆர்ம்டு, அந்த மேலே போங்க. மல்டி ஆர்ம்டு பேண்டிட் ப்ராப்ளம். Imagine you are in a casino with a row of slot machines, each with a different probability of paying out. இப்போ இது வந்து ஒரு கேசினோன்னா ஒன்றும் இல்லை, அந்த கேம்லிங் ஆடுற ஒரு இடம். ஒரு மிஷினுக்கு அந்த அந்த ஒரு மிஷினுக்கு மாதிரி நிற்கிறீங்க. கிட்டத்தட்ட லாட்டரி சீட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லாட்டரி சீட் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் இது. அதே வந்து மிஷினில் இப்போ நிறைய நீங்கள் இந்த இந்த வாட் சே இங்கே நிறைய மால்ஸில் ப்ளே ஏரியா இருக்கும், கிட்ஸ் ப்ளே ஏரியா. அதுக்கு நிறைய பேர் வச்சுருப்பாங்க. மேலே போனீங்கன்னா ஒரு ஐ மீன் நீங்கள் விளையாட உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்க ஒரு பிரிண்ட் மாதிரி வரும். ஞாபகம் பார்த்துருக்கீங்களா? விளையாடிருக்கீங்களா? டிக்கெட் மாதிரி வரும். அதெல்லாம் ரிவார்ட் பாயிண்ட்ஸுக்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பூஸ்ட் டோக்கன் மாதிரி வரும். கரெக்டா? ரைட். அது எல்லாம் அதை வச்சுக்கிட்டு அது ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி ஆட் ஆகும். மேபி உங்களோட இதுல டிக்கெட்ல வந்து ரெடியூஸ் ஆகலாம், மறுபடியும் இது பண்ண ரெனியூல் பண்ணும்போது. அப்படின்னா அதுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கும். அந்த அப்படி நினைச்சுக்கோங்க. அதே தான், கிட்டத்தட்ட அதே விஷயம் தான். ஸோ இட் இஸ் the casino with a row of slot machines, each with a different probability of paying out. So these slot machines are called arms. So as each machine has a mechanical arm you pull to play. So your goal is to maximize the total reward you get by pulling the arms. Okay. So you have to get a maximum total reward points. அப்பதான் வந்து நீங்க நினைச்ச மாதிரியான ஒரு அக்யூரசி கிட்ட போக முடியும். But the challenge here is that you don't initially know the payout probabilities of the machines. மிஷின் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்? இப்போ ஒரு கேம் ஆட போறீங்க, கேம் ஆடுறதுக்கு முன்னாடியே அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் உங்களால ஜட்ஜ் பண்ண முடியாது இல்லையா? அது கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த டைம் தான் உங்களோட லேர்னிங். அதாவது அந்த மிஷின் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்போது சம்டைம்ஸ் அந்த மிஷின்ல பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு இது இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நடுவில் ஏதாவது ஒரு பொம்மை இருக்கும், அதை நோக்கி ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க பண்ண வேண்டியிருக்கலாம். மேபி ஒரு ஏரோவோ
இல்லை ஒரு பாயிண்டரோ சம்திங் யூ ஹாவ் டு புஷ் த லிவர், ஏதாவது ஒரு லிவர் புஷ் பண்ணி நீங்கள் அதில் அடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை யூ ஹாவ் டு ஃபோர்ஸ் சம்திங். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மிஷினோட அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுதான் உங்களோட பனிஷ். ஆக்சுவலாக அது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அது ஐ மீன் யூ ஆர் ஜஸ்ட் லேர்னிங் அபவுட் தி மிஷின். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதனோட ஓகே அந்த மிஷினை பற்றி நீங்கள் தெரிஞ்சிட்ட உடனே சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிக்கெட் அவ்வளோ ரிவார்ட்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா தே காட் த ட்ரிக். அந்த ப்ராபபிலிட்டி இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு அதை புரிஞ்சுப்பாங்க. ரைட். அந்த பாயிண்ட் தான் இது சொல்ல வராங்க. ஓகே, எல்லாமே நீங்கள் ஈவன் செஸ் கேம் கூட எடுத்துக்கோங்க. இல்லை செஸ் இல்லைன்னா செஸ் பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். லீவ் அவுட் த செஸ். வேற எந்த கேம் 2D கேம் 3D கேம்ஸ், எந்த கேம் 3D கேம்ஸ் ஆடி இருக்கீங்களா? ஷூட் அவுட் கேம்ஸ் ஆர் எனி அதர் கேம்ஸ். ஐ எம் நாட் ஃபாண்ட் ஆஃப் பிளேயிங் கேம்ஸ். நீங்கள் ஏதாவது ஆடி இருக்கீங்களா? அது பழக்கம் உண்டா? இல்லை, இந்த இது இல்லையா? இன்னோவேஷன் லேப்ல பண்ணியிருந்தாங்க சார். அது ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது யூ வில் பி கெட்டிங் சம் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஒரு ஈச் டைம். ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். செகண்ட் டைம் ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. மேபி சப்வே சர்ஃபஸோ அதெல்லாம் ரொம்ப பழைய கேம், 10 வருஷத்துக்கு முன்னாடியான ஒரு கேம். இப்போலாம் அது அது சின்ன பசங்க கூட விளையாடுறது இல்லை. ஸோ தே ஜஸ்ட் இம்ப்ரூவ்ட் அ லாட். அவங்களோட பேசிக் எடுத்த உடனே வேற மாதிரி தான் போறாங்க இல்லையா? ஸோ அப்படி போகும்போது யூ ஆர் ஜஸ்ட் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு திஸ் அப்ளிகேஷன் ஒர்க்ஸ். ஃபர்ஸ்ட் அதுதான் அந்த லேர்னிங் கர்வ் தான். அதுக்கப்புறம் தான் யூ ஜஸ்ட் உங்களோட கோலே வந்து மேக்ஸிமைஸ் த டோட்டல் ரிவார்ட். மேக்ஸிமமாக எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ. அப்போ தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். அதர்வைஸ் யூ ஓன்ட் கெட் இட். தி சேம் கைண்ட் ஆஃப் அ கான்செப்ட் ஹியர் இன் multi-armed bandit problem. Okay. So each time you play a mission, you learn a little more about its payout probability, but you also lose the opportunity to try other missions that may pay out better. So this creates a trade-off between exploration, trying out different missions to gather more information about their potential rewards. So explore பண்ணிட்டு ஒவ்வொன்றுலையும் ட்ரை பண்ணுவீங்க. That is one. The second thing is exploitation. Playing the mission that you believe gives the highest reward based on the information you have so far. Okay. That means ஒரு பக்கம் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருப்போம், இன்னொரு பக்கம் வந்து we will be exploiting. Okay. So playing the mission that you believe gives you the highest reward based on the information we have so far. ஸோ இந்த ரெண்டு விஷயமும் நடந்துகிட்டே இருக்கும் நம்மளோட மைண்ட்ல. ஸோ மீனிங் ஆஃப் பேண்டிட் இன் திஸ் கான்டெக்ஸ்ட் கேவாங்க comes from the idea that each slot machine is like a bandit trying to take your money while bandit என்ன ரியல் மீனிங் தெரியுமா? டிக்ஷனரி மீனிங் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு கொள்ளை அடிக்கிற மாதிரி. இதுதான் ரியல். நீ ஜஸ்ட் ஒரு டிக்ஷனரி மீனிங் போடுங்களேன் பேண்டிட். அது என்ன இல்லை இங்கே இல்லை வெளியே ஜஸ்ட் பேண்டிட் மீனிங் அப்படின்னு சும்மா போடுவோம். கீழே பாருங்க, வழிப்பறி கொள்ளை, கொள்ளை அடிக்கிற மாதிரியான விஷயம். ஓகே, அதுதான் வந்து பேண்டிட்னா அதுதான். அப்படின்னா மேக்சிமம் உங்ககிட்ட என்ன எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுக்கிறது. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் த ரியல் மீனிங் இஸ். பட் இன் திஸ் கான்டெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வி ஆர் கெட்டிங் த மேக்சிமம் பே அவுட். மேக்சிமம் இதுல இருந்து என்ன கிடைக்குதோ அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் in this context trying to take the money. Okay, the multi-armed bandit problem is a metaphor for making decisions in situations where you must choose between different uncertain options with limited information, balancing the trade-off between learning more now the explore பண்ற ஒரு விஷயம், and then making the best choice based on what you know. That means exploiting. இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் ஆரம்பத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். பட் நீங்க உங்களுக்கு என்ன மாதிரி ரொம்ப ஈஸியா புரிஞ்சிக்க முடியுமோ அப்படி புரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்ப்ளோர் அது ரொம்ப சிம்பிள் டேர்ம். பட் ஒரு லேர்னிங், அதாவது ஒரு சமயம் வந்து லேர்ன் பண்ணிட்டே இருப்போம், இன்னொரு சமயம் ஓகே இந்த மிஷினை ஐ மீன் நீங்க கேம் ஆடும்போது இதுதான் நடக்கும். ஓகே, ஒரு கேம் ஆடுறீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் போயே தீரணும்.
you will put maximum effort to get the rewards, get the points. அப்பதான் வந்து அதனாலதான் அந்த ஃபுல் ஃபோக்கஸ் அதுல இருக்கும். நீங்க கேம் ஆடும்போது சின்ன குழந்தைங்க ஏன் வந்து ரொம்ப அடிக்ட் ஆகுறாங்கன்னா இதுதான் விஷயமே. ஸோ இப்போ லைஃப்லயும் ஒரு ஈவெண்ட் இப்படி இருக்கு இல்லையா? இப்போ மேக்ஸிமம் இப்போ நீங்க வந்து உங்க 2 பேருக்குமே ஒரு பர்சனல் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். சில சமயம் ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், இல்லை மற்ற கேம்ஸா இருக்கலாம், இல்லை படிப்பா கூட இருக்கலாம். ஏதாவது படிக்கும்போது ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் யுவர் த மேக்சிமம் அந்த 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 விஷயத்துல இருந்து எவ்வளவு மேக்ஸிமம் என்ன உங்களால எடுக்க முடியுமோ எடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ உங்க 2 பேருக்கு என்ன மாதிரியான விஷயம் அப்படி இருக்குன்னு பாருங்க. அதுல ஹவு யூ ஆர் கோயிங் டு எக்ஸ்ப்ளோர், இல்ல அதுல இருந்து ஹவு யூ ஆர் கெட்டிங் சம் கைண்ட் ஆஃப் இன்புட். ஓகே, இந்த விளையாட்டு தான் வந்து கிட்டத்தட்ட இந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்ல எஸ்பெஷலி இந்த யூசிபி கான்டெக்ட்ல நடக்கும். ஓகே, கீழே வாங்க. So it does this by assigning each arm a confidence bound that accounts for both the average reward and the uncertainty. ஏன்னா சில சமயம் வந்து எதிர்பார்க்காத விஷயம் நடக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதாவது நம்ம வந்து ஓகே இந்த இந்த பர்டிகுலர் ஆப்போசிட் பர்சனை இவ்வளவுதான் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிருப்போம். அதாவது நீங்க ஃபுல்லா ஓரளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டீங்கன்னு நினைச்சிருப்பீங்க. ஓகே, பட் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் ஆப்போசிட் சைட்ல இருந்து வரும்போது அதை உங்களால பேலன்ஸ் பண்ண முடியும். ஓகே, இதுல எல்லாத்துலையும் நடக்கும். ரைட்டா? இந்த விஷயம்தான் இது வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்ல தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும். இதுதான் கீ. இது இல்லைன்னா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அந்த லேர்னிங்க்கு வேலையே இருக்காது. அப்போ அது உங்களுக்கு தெரியாத அதனாலதான் இப்போ நீ லெவல் 3 லெவல் 4 வரைக்கும் ஓரளவுக்கு சில கேம்லாம் நீங்க விளையாடிட்டு போவீங்க. லெவல் 5 போகவே முடியாது. சில கேம்லாம் 3D கேம்ஸ், ஷூட்டிங் கேம்ஸ், அது எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல நீங்க அடுத்தடுத்த லெவல் போறதே கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஸ்டில் யூ ஹாவ் டு எக்ஸ்ப்ளோர் தோஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸோ இல்லை ஃபீச்சர்ஸையோ நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போக முடியும். இல்லைன்னா தே வில் ஸ்டாப் யூ தேர். இல்லைன்னா நீங்க தோத்துருவீங்க, அந்த கேம்ல இருந்து வெளியே வந்துடுவீங்க, வெளியே அனுப்பிடும். ஏன்னா எந்த இடத்துல எந்த மாதிரியான ஒரு விஷயம் அவங்க வந்து இது பண்றாங்கன்னு தெரியாது. ஸோ அதை சேலஞ்ச் பண்ணணும்னா யூ ஹாவ் டு எக்ஸ்ப்ளோர். அண்ட் அதுல இருந்து ஒரு விஷயம் எடுக்கணும்னா அது நீங்க அந்த விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி யூ ஹாவ் டு பிரேக் த்ரூ. அது பண்ணாதான் அது நடக்கும். உங்களால் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ த ஆர்ம் வித் தி ஹையஸ்ட் அப்பர் கான்ஃபிடன்ஸ் பவுண்ட் இஸ் செலக்டட், which encourages trying less explored arms but also focuses on arms that have shown good results. அதாவது இப்போ அந்த மாதிரி இருக்கிற கேம் பக்கம் ஒரு சில சமயம் உங்களுக்கு கடுப்பாயிடும். ஓகே, இந்த கேம் விளையாடினா இந்த லெவலுக்கு மேலே போகலை அப்படின்னு விட்டுருவீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, உங்களால உங்க எஃபர்ட்டுக்கு என்ன முடியுமோ அந்த கேமை மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, ஏன்னா உங்களோட அப்பர் கான்ஃபிடன்ஸ் பவுண்ட் அவ்வளோதான். அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்பல. மேபி சம் அதர் டைம்ஸ் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அந்த அந்த பர்டிகுலர் டைம் பீரியட்ல நீங்க அந்த கேம்ல வந்து பயங்கர எக்ஸ்பர்ட் ஆகும். ஏதோ ஒரு கேம் உங்களுக்கு வந்து இதாயிடுச்சுன்னா அதுல எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதுல எக்ஸ்பர்ட் ஆக முடியலன்னா மேபி தட் நீட்ஸ் மோர் ஃபோக்கஸ் அண்ட் ஆல்சோ மோர் லேர்னிங் ஆர் எக்ஸ்ப்ளோரேஷன். அதை எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்றதுக்கு யூ ஷுட் ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் ஃபோக்கஸ். அந்த ஃபோக்கஸ் இல்லைன்னா அந்த இதுல போய் விளையாட மாட்டீங்க. அதை ஸ்டாப் பண்ணிட்டு எந்த கேம்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கோ அதை மறுபடியும் விளையாடி யூ வில் எக்ஸ்ப்ளோர் மோர் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் யூ வில் எக்ஸ்ப்ளாய்ட். தட் மீன்ஸ் யூ அச்சீவ் த மேக்ஸிமம் அப்பர் பவுண்ட், தி அப்பர் கான்ஃபிடன்ஸ் பவுண்ட். புரியுதா? இதுதான் யூசிபிள் இருக்கிற கான்செப்ட். அவ்வளோதான், வேற எந்த ஒரு விஷயமும் இல்லை. நவ் ஜஸ்ட் கோ டு த கோடுக்கு போங்க. இப்போ அந்த கான்ஃபிடன்ஸ் பவுண்ட், இப்போ இந்த கான்டெக்ட்டை வச்சுக்கிட்டு எங்கெங்கெல்லாம் ரிவார்ட்ஸ் வருது, ரிவார்ட்ஸ் பை நம்பர் ஆஃப் செலெக்ஷன்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா டெல்டா _i = maths
ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2 ஸ்டார். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் அந்த யூசிபிக்கு இருக்கிற ஒரு ஒரு ஜஸ்ட் அன் இன்ஃபர்மேஷன். அது ஒரு பெரிய டசன்ட் மேட்டர் எல்லாம். பட் அது எப்படி ஒரு ஒரு லூப்ல, அந்த ஃபார் லூப்ல ஹவு இட் இஸ் ஜஸ்ட் ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன். ஓகே, இதை ரன் பண்ணுங்க, இது என்ன ரிசல்ட் பாருங்க. So total underscore reward plus reward. Okay. Here. Ad selection. So number of times each ad was selected. ஒன்றும் இல்லை, இப்போ உங்களோட நீங்க எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுவீங்க? யூடியூபா இல்லை இன்ஸ்டாகிராமா ஃபேஸ்புக்கா? இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக். இன்ஸ்டாகிராம் வச்சுக்கோங்க, ஈவன் ஃபேஸ்புக் கூட எடுத்துக்கலாம். ஃபேஸ்புக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆடு உங்களுக்கு ஸ்பான்சர்ட் ஆட்னு வருது. அதை ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் ஸ்வைப் பண்ணிடுறீங்க. சம்டைம்ஸ் நீங்க ஐயோ ஒரு ஆடு பார்த்துக்கணும் மறுபடியும் தேடணும் அப்படிங்கும் போது மறுபடியும் ஜஸ்ட் கோயிங் அண்ட் சர்ச்சிங் ஃபார் சம்திங். ஓகே, அப்போ ஒரு 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 ஆட் உங்களுக்கு தேவையானப்போ தான் நீங்க அதை பார்க்க போறீங்க. கரெக்டா? அது ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட். இன்னொன்று, அது ஒரு தடவை அந்த மாதிரி தேடிட்டீங்கன்னா அது ரிலேட்டடா எக்கச்சக்கமான ஆடும் வரும். அது தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அது இப்போதைக்கு நம்மளோட கான்டெக்ட் இல்லை. நம்மளோட கான்டெக்ட் என்னன்னா, அந்த மாதிரி ஒரு வர ஆடை how many times the customers is clicking. உங்களை மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க உங்க ஏரியாவிலேயே. கரெக்டா? அப்போ ஆடை வந்து இப்போ நான் ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒரு ஆடு ரன் பண்றேன். உங்க உங்க தஞ்சாவூர்னு வச்சுக்கலாம். தஞ்சாவூர்ல இங்க இருந்துட்டு நான் தஞ்சாவூருக்குள்ள ஒரு ஆட் ரன் பண்றேன். ரைட்? ஐ வாண்ட் டு நோ, அதாவது டார்கெட் பீப்புளை நான் செலக்ட் பண்றேன். படிக்கிறவங்க, மீன்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். இதெல்லாம் செலக்ட் பண்ணி நான் என்னோட கோர்ஸை வந்து மார்க்கெட் பண்ணுறேன், ஏஎம்எல் கோர்ஸை. அப்படி மார்க்கெட் பண்ணும்போது என்னோட ஆடு வந்து அது வீடியோ ஆடாக இருக்கலாம், இல்லை ஜஸ்ட் ஒரு இமேஜ் ஆடாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அப்போது அது தேவையான உங்களை மாதிரி ஒரு ஒரு சர்க்கிள் இருக்கிறாங்கன்னா தே வில் ட்ரை டு கிளிக். ஓகே, அப்போது எப்போ கிளிக் பண்ணுவாங்க? அதுக்கான டைம் டிஃபரன்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரே சமயத்துலையும் கிளிக் பண்ணலாம், இல்லை அவங்களுக்கு தேவையான நேரத்தில் கிளிக் பண்ணலாம். அப்படி கிளிக் பண்ணும்போது ஹவு மெனி டைம்ஸ் தே ஹேவ் செலக்டட். ஒன்று, செலக்ட் பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்களா, இல்லை செலக்ட் பண்ணி இந்த ஃபார்ம் செலெக்ஷன் வரைக்கும் போகலாங்களா, ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்புனாங்களா, இமெயில் ஐடி, உங்களோட நம்பர் எல்லாம் சில ஆட்ல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஃபார்ம் கேட்கும் இல்லையா, ஃபார்மில் வந்து இமெயில், மேக்ஸிமம் இமெயில் ஐடி, ரொம்ப ரேர் வந்து ஃபோன் நம்பர் கேட்கறது. இப்போ அந்த இதெல்லாம் இல்லை, ரொம்ப ரேர். சில ஆடு மட்டும் தான் அதை கேட்பாங்க. இப்போ உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துட்ட உடனே இமெயில் ஐடி தான் அவங்களுக்கு ஒரு ஒரு இது. இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து நிறைய ஆட் வந்து அங்கேயே நீங்கள் ப்ராடக்டை வாங்குற மாதிரி இருக்கும். 99 rupees, 200 rupees ஆர் சம்திங். நீங்கள் அங்கேயே உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு யூ ஜஸ்ட் பே அண்ட் செக் அவுட். இது எல்லாமே அங்கே நடக்குது. இப்போ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்த பிறகு we are shopping like anything. இந்த மாதிரி பிஸ்னஸ் கான்டெக்ட் கூட நீங்க யோசிக்கணும். மேபி நீங்க இது வரைக்கும் யோசிச்சிருக்க மாட்டீங்க. இது எல்லாம் சின்ன சின்ன பிஸ்னஸ் கான்டெக்ட். அப்போதான் உங்களுக்கு வந்து விஷுவலைஸ் பண்ண முடியும் நம்ம என்ன பண்ண போறோம். இப்போ பெரிய ஒரு சிக்கல் என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஆள் இல்லை. இந்த மாதிரி பிஸ்னஸ் கான்டெக்ட்ல இந்த அல்காரிதம் சொல்றதுக்கு அந்த ஆள் இல்லை. அதனால வந்து என்ன ஆயிடுது, ஓகே ஏதோ ஒரு ஏதோ ஒரு இன்புட், ஏதோ ஒரு அவுட்புட், அப்படிதான் இருக்கு. ஓகே, அப்போ இதெல்லாம் நீங்க ரெகுலரா நீங்க யூஸ் பண்றீங்க உங்களோட லைஃப்ல, நீங்க ஜஸ்ட் ரெகுலரா பாக்குற ஒரு விஷயம் தான். பட் என்ன ஆயிடும்னா வி ஜஸ்ட் இக்னோர் தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஓகே, அப்போ இக்னோர் பண்றதுனா என்ன ஆயிடுதுன்னா, வி வில் நெவர் பி ஏபிள் டு விஷுவலைஸ் வாட் இந்த அல்காரிதம் என்ன பண்ணுது. அது போய் இப்போ இது பண்ணா என்ன ஆகும். நம்மளோட இது ரொம்ப இன்டெப்தா போய் யோசிச்சு பார்த்தா இந்த டேட்டா செட்டை ஓகே இவ்வளவுதான் இருக்கு, 0 1 வேற என்ன இருக்கு அதுல. பட் இதுதான் இந்த விஷயத்துக்கு நமக்கு தேவை. 0 1னா அப்போ எத்தனை தடவை கிளிக் பண்றான். அப்போ ஒவ்வொரு தடவை கிளிக் பண்ணும்போதும் அவன் புது புது கஸ்டமரா தான் வரான். நீங்க சல்மான் சொன்ன மாதிரி ஆட் 1ல இருந்து ஆரம்பிச்சு எத்தனை காலம் இருக்கு,
ஜஸ்ட் இது பண்ணுங்க, ஸ்க்ரால் பண்ணுங்க. அப்படியே ஆட் 10 ஓகே, 10 காலம்ஸ் இருக்கு. ஸோ யூ நெவர் நோ தட் ஆட் ஒன்று. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஆட் ஒன்றா இருக்கலாம். கொஞ்சம் அதுக்குள்ள ஆட் டூ எவனா கிளிக் பண்ணியிருப்பான், 3 4 இந்த ரெக்கார்டு வந்துட்டே இருக்கும். சம் கொஞ்சம் லேட்டர் பாயிண்ட் இன் டைம்ல நீங்களே கூட அந்த விஷயத்தை செலக்ட் பண்ணலாம் மறுபடியும். பட் அது வந்து அதே ரெக்கார்ட்ல சேராது. இட் வில் பி ரெக்கார்டட் ஆஸ், ஐ மீன், இன்னொரு புது ரெக்கார்டா வரும். ஈவன் தோ யூ ஆர் டூயிங் சம்திங். ஓகே, சார் இப்போ இன்னொரு ஐடி வேற ஐடி யூஸ் பண்ணி கிளிக் பண்ணா அது கணக்குல வரும். ஆமா, ஆகுமா? ஆட் ஆகும், ஓகே ஓகே. ஆட் ஆகும். ரைட். ஸோ இதுதான் இப்போ இந்த கான்டெக்ட்ல இவ்வளோதான். இது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். பட் திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். இப்போ இதில் கிளிக் பண்ணதுல என்ன, அது மேக்ஸிமம் ஆட் செலெக்ஷன், எந்த ஆட் வந்து அதிகமாக கிளிக் ஆயிருக்கு அதான் விஷயம். ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஈச் ஆட் வாஸ் செலக்டட். எந்த ஆட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 4 அப்படிங்கிற அந்த மேலே அந்த ஆட், அப்போ அதுக்கான என்ன விஷயம், என்ன டேட்டா, அதெல்லாம் நமக்கு தெரியல. ஓகே. ஸோ அந்த ஆட் 4 வந்து எக்கச்சக்கமாக வந்து கிட்டத்தட்ட நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து அதுதான் வந்து 6000 மேலே இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ 10,000 என்ட்ரிஸ் இருக்கு, 6000 என்ட்ரிஸ் வந்து இந்த பர்டிகுலர் ஆட் மட்டுமே இருக்கு. இப்போ ஜஸ்ட் இமேஜின் வித் ரெஸ்பெக்ட் டு யுவர் பெர்ஸ்பெக்டிவ், உங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் ஆட் வருது. அப்போ அந்த ஆட் ஏன் உங்களுக்கு வருது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தெரிஞ்சுக்கணும்ல. அந்த ஏரியாவில் இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கும்போது வேற மாதிரி ஆட் வரும், நீங்கள் உங்கள் ஊருக்கு போன பிறகு வேற மாதிரி ஆட் வரும். இட் டிபெண்ட்ஸ் வந்து ஜியோகிராஃபி. ஸோ ஜியோ டேக் எல்லாமே இருக்கு, எல்லாமே மேட்டர்ஸ் எல்லாம். ஓகே, ரைட். இப்போ இதுல இந்த யூசிபியில் ஏதாவது இது இவ்வளோதான். கீழே வாங்க, வேற ஏதாவது இருக்கா இதுல? இன்ஸ்டாகிராம் ஆஃப் ஆட்ஸ் செலெக்ஷன்ஸ், அவ்வளோதான். தட் இஸ் யூசிபி. Now just go to the next code. So CTR-னா ஒன்றும் இல்லை, அதுக்கு பேர் வந்து கிளிக் த்ரூ ரேட். இந்த ஆட்ஸ் அண்டர்ஸ்கோர் CTR ஆப்டிமைசேஷன் அப்படின்னா, கிளிக் த்ரூ ரேட் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணுற ஒரு விஷயம், அதுக்கு பேர் தான் CTR. அது இப்போ அது கிளிக் பண்ணுறதுக்கு we have to spend lot of money. ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வரும், அது உங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் கோட் யூசிபி அடுத்து ஒன்று இருக்குங்க, தாம்சன். எஸ், இதில் இந்த வெளியே வந்துருங்க. ஓகே. ஸோ இதனோட விஷயம் போங்க, வாட் இஸ் தாம்சன் சாம்பிளிங். அங்கே முதல்ல அந்த தேரி, தாம்சன் சாம்பிளிங்கில் ஒரு மீடியம் டாட் பண்ணுவாங்க. எஸ், இதில் பாருங்க. Thompson sampling addresses the stochastic bandit problem. அதேதான், using Bayesian statistical methods. A Bayesian model is constructed that uncertainty estimates the true reward distribution of each bandit arm
At each step, the agent selects a bandit based on the current estimates and updates its estimates using the observed reward information. இதுல what is Bayesian statistical methods? அதை சர்ச் பண்ணுங்க. ஏற்கனவே நம்ம பேஷியன் மெத்தட் நம்ம படிச்சிருக்கோம். காஷியன் அந்த இதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஜஸ்ட் go to the ChatGPT. Bayesian statistical methods. Explain Bayesian statistical methods in Thomson sampling. பாருங்க ஏதாவது புரியுதா உங்களுக்கு அப்படின்னு பாருங்க. புரியுதா? சார் இது வந்து இதுல இந்த மல்டி ஆர்ம் பேண்டிங் ப்ராப்ளத்தை வந்து யூஸ் பண்றாங்க. இது எக்ஸ்ப்ளோரேஷன் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து பேலன்ஸ் பண்றதுக்காண்டி யூஸ் பண்றாங்க. தென் வந்து அதாவது மேக்ஸ் டு மேக்ஸ் ரிவார்ட்ஸ் வந்து இது பண்றதுக்காண்டி யூஸ் அது வந்து தென் வந்து நேஷனல் இன்டர்ஃபரன்ஸ் யூஸ் பண்ணி ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் மெயின்டைன் பண்றாங்க. ஒரு ஒரு பாசிபிள் ரிவார்ட்ஸ் எல்லாத்துக்கும். ஓகே. ஸோ இந்த பேஷியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது? பேஷியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போதான் கேட்குறேன், சொல்லுங்க. இதுவா சார் பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்?
ப்ரியரா வந்து அசைன் பண்றாங்க. அது வந்து ஒரு ஆர்மோட பாசிபிள் ரிவார்ட்ஸ் எவ்வளவு இருக்கும் ப்ரியர் டிஸ்ட்ரிபியூஷன். ப்ரையர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா லைக்லிஹுட் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் போஸ்டீரியர் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இது மூணு வந்து இங்க ரொம்ப முக்கியமானது. இட் இஸ் வெரி கிரிட்டிக்கல். இட் இஸ் பிளேயிங் வெரி வைட்டல். அதை பார்த்து லைக்லிஹுட் பாருங்க. ஆஸ் யூ புல் அன் ஆர்ம் அண்ட் அப்சர்வ் இட்ஸ் ரிவார்ட், you update your beliefs about that arm's reward distribution using the likelihood function. So the likelihood is the probability of observing the data given your current belief about the arm's reward distribution. Likelihood function என்னன்னா, இப்போ வந்து அந்த மிஷின் இல்லை மீன் வாட் எவர் த ப்ராசஸ், ஈவன் நீங்க ரைட் ஃப்ரம் யுவர் டாஸிங் த காயின், டாஸ் பண்ணும்போது இது என்ன மேக்ஸிமம் லைக்லிஹுட் அப்படின்னு ஒரு டேர்ம் அங்கே படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? இந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ல, ரைட்? அப்படின்னா ஹெட் வந்து எந்த ஹெட்டோ இல்லை டெய்லோ, அது வந்து எந்த மேக்ஸிமம் லைக்லிஹுட் அந்த அக்கரன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அது ஹெட்டா டெய்லா அப்படின்னு முடிவு பண்றோம். இட் இஸ் நாட் அபவுட் 1/2 எல்லாருக்குமே தெரியும் காயினை பொறுத்த வரைக்கும், இல்லையா? அப்போ அதை டாஸ் பண்ணும்போது இட் மேக்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ், தெர் ஆர் சோ மெனி அதர் ரீசன்ஸ். அதனோட ஹெட் டெய்ல டிஃபைன் பண்றதுல தெர் ஆர் சோ மெனி திங்ஸ். அட் த சேம் டைம் மேக்ஸிமம் அக்கரன்ஸ் ஆஃப் ஹெட் டெய்ல், அதனோட லைக்லிஹுட்னா ஹவு மெனி டைம்ஸ் இட் வாஸ் ஜஸ்ட் அப்பியர்ட் ஹெட்டா டெய்லா அப்படின்றத நோட் பண்ணிட்டு அந்த நோட் பண்றோம் இல்லையா, அதுதான் வந்து லைக்லிஹுட். இது நடந்திருக்கும், இது ஹெட் இத்தனை ஐ மீன் 50 டைம்ஸ் ஹெட், 40 டைம்ஸ் டெய்லு, இல்லை 50 டைம்ஸ் டெய்லு, 40 டைம்ஸ் ஹெட். அந்த மாதிரி இந்த மேக்ஸிமம் லைக்லிஹுட் எதுவோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட அந்த ஹெட்டா டெய்லா அப்படிங்கிற அந்த டிட்டர்மினேஷன் அப்படிதான் நடக்குது. சேம் கைண்ட் ஆஃப் திங் இங்கேயும் இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்ல ஒரு கேம் ஆடுறீங்க, இல்லை வாட் எவர், நாட் ஓன்லி கேம், ஈவன் எனி கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன், ஈவன் யுவர் செஸ் போர்ட் கேம், அதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே இப்போ நான் இந்த மூவ் எடுத்து வச்சேன்னா த ஆப்போசிட் பர்சன் வாட் த மேக்ஸிமம் லைக்லிஹுட், ஏன்னா கொஞ்ச நேரமா அவங்களோட விளையாடுறீங்க, கொஞ்ச நேரம்னா இட் ஜஸ்ட் யூஆர் அப்சர்விங். அப்போ அந்த மேக்ஸிமம் லைக்லிஹுட்னா இது கட்டாயம் இந்த ஸ்டெப் எடுத்தா அதுதான் வைப்போம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். தட் இஸ் கால்ட் அஸ் லைக்லிஹுட் அக்கரன்சஸ். ஓகே, ரைட். அப்புறம் அதனோட பேஸ் தியரம் இருக்கு, அதனோட ஃபார்முலா இருக்கு. ஜஸ்ட் கோ த்ரூ திஸ். இந்த ஃபார்முலா வந்து இது இப்படிதான் இருக்குன்னா, சின்ன சின்ன ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ் தான் ஓரளவுக்கு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ தட் அந்த அல்காரிதம் யூ வில் நெவர் forget about that algorithm. Okay. ஸோ இதுதான் இந்த பேஸ் தியரமோட விஷயம். அதுல என்ன மேக்ஸிமம் அக்கரன்ஸ் பாசிபிலிட்டிஸோ அதுல இருந்து எவ்வளவு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றோமோ தட் இஸ் வாட் தட்ஸ் கால்ட் தாம்சன் டிஸ்ட்ரிபியூஷன். தாம்சன் அப்படிங்கிற கண்டுபிடிச்சதுனால அந்த பேர்லயே இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. ஓகே, திஸ் இஸ் இப்போ கோடுக்கு வாங்க. வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ட், என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். தாம்சன் சாம்பிளிங்ல இந்த சாம்பிளிங் பொறுத்த வரைக்கும் எல்லாம் ப்ராபபிலிட்டி தான், ஆல்ரெடி இருக்கு. ரன் சேம் டேட்டா செட். ஓகே, இது வந்து ரேண்டம், ஏன்னா இது சாம்பிளிங். முன்னாடி இது வந்து மேத். ஓகே, அதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். இது வந்து ரேண்டம் மெத்தடாலஜி. ரேண்டம் அப்படிங்கிற லைப்ரரி தான் நீங்கள் இம்போர்ட் பண்ணுங்க. ஸோ the random behavior, beta variate, numbers of rewards, இந்த iterations எவ்வளோ iterations, சேம் கைண்ட் ஆஃப் அ கான்செப்ட். பட் சாம்பிளிங் அப்படிங்கிறதுனால அது ரேண்டம் செலெக்ஷன்ல போயிடுது. இட் இஸ் நாட் தட் யூ ஆர் செலக்டிங், இன்ஸ்டெட் த சிஸ்டம் இஸ் செலக்டிங். ஓகே, விஷுவலைஸ் பண்ணுவோம். ஓகே, ஹிஸ்டோகிராம் ரன் பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே. இப்போ தாம்சன் சாம்பிளிங்கை பொறுத்த வரைக்கும் it is quite higher. The number of times each ad was selected இந்த இதில் வருது. ஓகே, more than
கிட்டத்தட்ட 9000 மேலே டைம்ஸ் வந்து ஆடை வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க அந்த பர்டிகுலர் ரீஜனில். ஸோ இது வந்து தாம்சன் சாம்பிளிங் ப்ராசஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தது அதில் அப்பர் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல், அதனால மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ எடுத்துக்க வேண்டியது. இது வந்து பை டூயிங் தி ரேண்டம் சாம்பிளிங் பிகாஸ் ஆஃப் 3 ஃபேக்டர்ஸ். ஒன்று வந்து ப்ரையர் டிஸ்ட்ரிபியூஷன் சாம்பிளிங், அதுக்கப்புறம் போஸ்டீரியர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாம்பிளிங், அண்ட் இன்னொன்று இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது மேக்ஸிமம் அக்கரன்சஸ், லைக்லிஹுட் அக்கரன்சஸ். இது மூணும் அது ஒரு ஃபேக்டர். அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபார்முலாவே இருக்குது இந்த தாம்சன் சாம்பிளிங். தட் இஸ் வாட். இதுதான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கில் ஒரு 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 விஷயம் நடக்குது அப்படின்னா இந்த ரெண்டு தான் வந்து மேக்ஸிமம் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம் ப்ராசஸில். இதை தாண்டி இன்னொரு மெத்தட் இருக்குது, பட் இட் இஸ் நாட் தட் மச் ஃபேமஸ். அந்த அளவுக்கு அது ஃபேமஸாகவும் இல்லை. இம்ப்ளிமெண்டேஷன் நிறைய என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அந்த அளவுக்கு நான் பார்க்கவும் இல்லை, நிறைய மிஷின் லேர்னிங் ப்ராப்ளம் இல்லை. இது ரெண்டு தான் வந்து இட் இஸ் கண்டினியூஸ்லி அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்ட் அல்காரிதம்ஸ், விசிபி அண்ட் தாம்சன் சாம்பிள். இப்போ இதில் ஏதாவது கேள்வி இருக்கா? இப்போ இதில் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கோட அப்ளிகேஷன் லிஸ்ட் போடுங்க ChatGPT-ல. வாட் ஆர் தி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்? ரோபோட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் நேவிகேஷன், கேம் ஏஐ அண்ட் சிமுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, ஹெல்த் கேர் இருக்குது, அட்டானமஸ் வெஹிக்கிள்ஸ் இருக்குது, கேம் ஏஐ கேம்ஸ், ஹெல்த் கேர், ஃபினான்ஸ் அண்ட் ட்ரேடிங், என்எல்பி. ப்ளஸ் நீங்கள் இதை இப்படி இந்த அளவுக்கு இன்டெப்த்தாக நீங்கள் பார்த்துட்டு ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம், சப்ளை செயின் லாஜிஸ்டிக்ஸு, energy management, manufacturing industries. You can have a lot of things. Marketing, smart cities, education. எஜுகேஷனில் இப்போ நீங்கள் ஏதாவது ஆப் படித்து வந்தீங்களா? பைஜூஸோ இல்லை வேறு ஏதாவது சம்திங் ஆப் நீங்கள் படிக்கும்போது +1 +2 அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், யூஸ் பண்ணிங்களா? இல்லை சார். இல்லையா? ஓகே. அந்த அந்த மாதிரி ஆப்லாம் என்ன ஆகும், அதுக்கு பேர் ஆக்சுவலாக அடாப்டிவ் லேர்னிங்னு பேர். ஓகே, அந்த அடாப்டிவ் லேர்னிங் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒன்றும் இல்லை, இப்போ உங்களோட ChatGPT நேற்று பார்த்தோம் இல்லையா, சல்மான் வந்து செக் பண்ணார்ல, கேட்கும்போதே வந்து சல்மானை பற்றின ஓரளவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு, ஏன்னா பேஸ்ட் ஆன் தி ஹிஸ்ட்ரிஸ். இப்போ அந்த அடாப்டிவ் லேர்னிங் அப்படின்னா இப்போ ChatGPT மாதிரி ஒரு என்வரன்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுறேன், ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் அண்ட் ஐ மீன் அது ஒரு சிஸ்டம் வந்து என்ன ஒரு கேள்வி கேட்குது. ஐம் ஜஸ்ட் ஆன்சரிங் ஒன் கொஸ்டின் பேப்பர், மேத்தமேட்டிக்ஸ் வச்சுக்கோங்க. மேத்தமேட்டிக்ஸ் அந்த அதோட லேர்னிங் இதில் வந்து நான் வந்து ஒரு டெஸ்ட் எழுதுறேன். டெஸ்ட் எடுத்துட்ட பிறகு இட்ஸ் கிவிங் மீ ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் மேக்ஸிமம் என்ன பண்ணுவதுன்னா, நான் எதெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கணும் அதை பேஸ் பண்ணி மறுபடியும் என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் டைம் அது வந்து ரொம்ப ஈஸியாக கொடுக்கும். இதுக்கு பேர் அடாப்டிவ் லேர்னிங். இல்லை நான் வந்து ரொம்ப சூப்பராக அட்டன் பண்ணிட்டேன், 100/100 இல்லை 10/10 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ தட் ஐ கேன் கோ ஃபார் தி நெக்ஸ்ட் லெவல். அதுக்காக ஸோ இப்படி தான் அடாப்டிவ் லேர்னிங்னா, சிஸ்டம் வில் ஐடென்டிஃபை வாட் கைண்ட் ஆஃப் அ லேர்னிங் மெத்தட் ஐ ஹேவ் டு சூஸ்.
so that I can make more engagements. அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர் வர வைக்கிறதுக்காகவும் இந்த அடாப்டிவ் லேர்னிங் யூஸ் ஆகுது. இந்த இடத்துலையும் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் இருக்கு. அதுக்காக தான் இது சொன்னேன். ஓகே, ஸோ எஜுகேஷனில் எக்கச்சக்கமாக இருக்கு. நாட் ஒன்லி திஸ். இப்போ நீங்கள் யூடியூப்ல கூட சின்ன சின்ன விஷயம் இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு மிஷின் லேர்னிங் பற்றி யூடியூப் பார்த்தீங்கன்னா அது ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த ரெக்கமெண்டேஷன் என்ஜின் ஒர்க்ஸ் ஆன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஃபர்ஸ்ட் உங்களோட விஷயத்தை ட்ரை பண்ணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரி சர்ச் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இது வரும். ஈவன் ஃபேஸ்புக் வந்து சுத்தமாக மாறிடுச்சு. எல்லாமே வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஓகே, ஒரு தடவை வேற ஏதாவது தப்பான ஒரு வீடியோவோ ரீல்ஸோ பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டினியூஸாக இட் இஸ் போரிங் லைக் எனிதிங். ஏன்னா அது மெட்டாவோட அந்த லாமா அந்த வெர்ஷன் அது எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்குது. அதனால கொஞ்சம் காஷியஸாக இருங்க அந்த மாதிரி விஷயத்துல. ஓகே, பட் யூடியூப் வந்து இட்ஸ் ஸ்லோ லேர்னர். அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் இது பண்ணுவேன். ஏன்னா இட் ஹாஸ் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் திங்ஸ். அது அந்த லேர்னிங் ப்ராசஸும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிற ப்ராசஸ் தான். பட் ஃபேஸ்புக் இஸ் நாட் லைக் தட். ஏன்னா அது மூலமாக நிறைய தேர் ஏர்னிங் மோர் மணி. பிஸ்னஸும் அதில் நடக்கிறதுனால அவங்களும் வந்து அந்த ரெக்கமெண்டேஷனையும் பண்ணுறாங்க, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டும் நடக்குது, ரெக்கமெண்டேஷன் நடக்குது. ரெண்டு விஷயமும் அவங்க நடக்குது இடத்துல. ஓகே, ஸோ ரெக்கமெண்டேஷன் என்ஜினுக்காக ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அந்த இடத்துல நடக்குது. உங்களை பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு தடவை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இல்லை தப்பாக ஏதோ கிளிக் பண்ணிங்கன்னா கூட தட் ரெக்கமெண்டேஷன் வில் ஜஸ்ட் ஒரு 2 நாளாவது 3 நாளாவது அது வந்து போயிருக்கும். அதுக்கப்புறம் தான் அது மாறும். ஓகே, ரைட். எனி கொஸ்டின்ஸ்? இல்லை சார். சல்மான்? இல்லை சார். ஓகேவா? ஓகே சார். ஸோ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த ப்ராஜெக்ட். ஓகே சார். ஈவினிங் எத்தனை மணின்றதை நான் சொல்கிறேன். ஏன்னா சேம் டைம் தானே சார்? ஈவினிங் வந்துட்டு நாளைக்கு எங்களுக்கு காலேஜ் இருக்குது, ஸோ ஊருக்கு கிளம்புற மாதிரி இருக்கு. அப்போ கிளம்புங்க. ரைட். அப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்ல ஐ எம் ஜஸ்ட் சீயிங் தி பாசிபிலிட்டிஸ். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் தி ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக மறுபடியும் டீப் லேர்னிங் பார்க்கலாம். ஓகே சார். Thank you so much, and expecting a lot of things on machine learning. Okay, right. Thank you.